இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம். சுற்றும் முற்றும் பார்த்து யாராவது தூக்கிவிட மாட்டார்களா? அடிபட்டுச்சோ செல்லம் என்று பரிவோடு கேட்க மாட்டார்களா என்று தவிக்கும். யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றால் அதுவே எழுந்து சென்றுவிடும். அப்படிப்பட்ட நிலையில்தான் நானும். யாரும் நீட் கோச்சிங்னால லீவ் இல்லை. கருணையில் தெரியும் என்பார்கள். தாயின் வழி என்னவென்று தெரியும். அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், ஈகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பார்த்தேன் எனது அன்னையின் சந்திப்பில். எந்த தாய்க்கும் இப்படிப்பட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ பாருங்கள், சிலுவப்பதைக்கு வந்தேன்னா ஒரு 5 ஸ்தலம் வரைக்கும் தான் ப்ரேயர் போச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா மழை அடித்து ஊற்றிருச்சு. ரொம்ப நாளாச்சு கொடைக்கானலில் மழை வந்து. இன்றைக்கி செம்ம மழைங்க. சிலுவப்பதை கோயிலுக்கே போயிடுச்சு போல். நாங்கள்லாம் ஓரமாக ஒரு வீட்டுக்கு அடியில் அப்படியே மலைக்கு நின்றுட்டோம். கோயிலுக்கே போயிடுச்சு போல், சிலுவையவே காணோம். நாங்கள் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு சரி சிலுவப்பதை எங்கேயாவது நிற்கவும் போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு போனால் சிலுவப்பதை சர்ச்சுக்கே போயிடுச்சாட்ருக்குங்க. நல்ல மழைங்க. எப்பயுமே 2வது வாரம் 3வது வாரம் கொடைக்கானலில் மழை வந்துடும் இந்த தவஸ்கால டைமில். இந்த டைம் பார்த்திங்கன்னா கடைசி வாரம். இன்றைக்கி தான் மழை வந்திருக்கு. ஏன்னா தண்ணி பஞ்சமும் கூட. ஒரு பக்கம் ஹாப்பி போயிடுச்சு, சிலுவப்பதை கோயிலுக்கே போயிடுச்சு.